கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் லார்ஜ் கேப் ஸ்டாக் இருக்குது, மிட் கேப் ஸ்டாக் நிறையா இருக்குது, ஸ்மால் கேப்பில் இருந்த ஒரு ஸ்டாக் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த ஸ்டாக்குகள்லாம் என்ன பொசிஷனில் இருக்கணும், சில ஸ்டாக்குகளையும் பார்த்துருவோம். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் கிடச்சிச்சு. அந்த கேப் அப்பை தக்க வைக்க முடியாமல் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும். ஸோ உங்களுக்கு ஆல் டைம் நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால இதை உடைச்சாலும் கூட இந்த அப்சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ அங்கே டச் பண்ணிவிட்டு அகைன் என்னாகும், மறுபடியும் கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். ஒரு நேர ரேஞ்சில் அப்படியே மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நிஃப்டி கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு 143 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு கேப் அப் கிடச்சிச்சு, ஆனாலும் அதை தக்க வைக்கவே முடியலை. ஒரு நல்ல ரிஜெக்ஷன், உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப்பே வந்திருந்தாலும் இதோட ரிஜெக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தராக அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. ஓகே, இந்த வீக்கில் நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. இந்த 4 நாள் ட்ரேடிங் செஷனில் நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிடும், அப் சைடில் போகுதா இல்லை டவுன் சைடில் போகுதான்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஸோ இந்த பிஎம்எல் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பிஎம்எல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 15% அப் சைடில் போயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. வீக்லிலையும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் என்ன ஆயிருக்குன்னா பிரேக் ஆகிருக்கு ஒன்று. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 15% அப்சைடில் போனதுனால ஒரு ரீடெஸ்ட் இருக்கலாம், இல்லை அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கூட இன்னும் ஸ்ட்ராங்காக உடச்சிட்டு அப்சைடில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக என்ன பண்ணலாம், இருக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட கேபிட்டலில் பாதியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பாதியை நீங்கள் மறுபடியும் ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹை தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4499 இருக்கும். அதாவது 4500 கூட வச்சுக்கோங்களேன், 4450 500. ஸோ இதை ஒருவேளை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் போணுச்சுனாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் டிவிஸ் லேப் நம்ம கரெக்டாக அந்த பிரேக் அவுட்லேயே கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்தே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 3% அப்சைடில் போயிருக்கு. ஓகே, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளோட டாப் கெய்னர் நம்ம கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 8% அப்சைடில் போயிருக்கு.
உங்களுக்கு இதோட டார்கெட் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்துருப்பேன் டிஃபென்ஸ் செக்டாரில். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் ஐடிசி. அதோட இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் என்ட்ரின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இந்த 426 நீங்கள் எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 463. அதோட டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட், அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்போ என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்காகவும் இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஹெச்எல். இந்த பிஹெச்எல் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் எடுத்துட்டு ஒரு 2% அப்சைடில் என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் தான் போயிருக்கு. கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் தாராளமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு உங்களோட எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 240 நீங்கள் எஸ்எல்ஆ வச்சுக்கலாம். எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த பிஹெச்எல்லை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஆர்டர் இருக்குது. இன்னொரு விஷயம், இதோட ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு. ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. நல்ல ரிசல்ட்ஸை தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட ஃபஸ்ட் டார்கெட் 288, செகண்ட் டார்கெட் 327. ஸோ இந்த 327ன்றது நான் வீக்லியில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லியில் கூட அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹட்கோ. இந்த ஹட்கோ வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி போகலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 233 எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஹட்கோவை பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட் 258 ஃபஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து இதை நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 298 தேர்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை நான் வீக்லியில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆல் டைம் ஹை டெய்லியில் கூட நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் சில டார்கெட்லாம் நான் வந்து வீக்லிலையும் எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்எஃப்சி நான் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்த ஸ்டாக் கொடுத்துட்டு உங்களுக்கு அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கொடுக்கல. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையில் என்ன இருக்குது, உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போக தயாராக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த ஹேண்டிலுக்கு கீழே 128 நீங்கள் எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 159 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 185 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். தேர்டு டார்கெட் 220 உங்களுக்கு தேர்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் இந்த விக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் விக்கு வரைக்கும் நான் வச்சுருக்க மாட்டேன் எப்போயுமே. ஸோ அப்படி விக்கு வரைக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் அந்த விக்கு வரைக்கும் சம்டைம்ஸ் நடக்கும். அந்த கடைசி நாள் வந்து அந்த விக்கு வரைக்கும் போயிட்டு உடனே ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஐஆர்எஃப்சியான ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே கூட அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும் ஒரு 5%. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பாடியிலேயே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல, அதாவது நம்மளோட ப்ராஃபிட்டை இழக்க வேண்டாம் அப்படின்ற ரீசனால தான். நீங்கள் கரண்ட் மார்க்கெட், அதாவது இன்ட்ராடேலி சில பேர் வந்து ப்ராஃபிட்டை கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆஸ்ட்ரால். இந்த ஆஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இது ஒரு நல்ல ஃபாலுங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். இதை வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஆல் டைம் ஹைலேருந்து ட்ரெண்ட் பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஃபாலான ஸ்டாக் வந்து நீங்கள் ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கனாலும் நீங்கள் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹைலேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இது பிரேக் ஆகிருக்கானும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ அதையும் கவனிச்சுட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த ட்ரெண்ட் லைனை அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும். ஸோ நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம்னா இது எதுக்காக இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாமையே போயிடும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 40 ரூபா அப்சைடில் போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், இல்லை வராமையும் கூட போகலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கோங்க. என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங்கே வந்தாலும் ஒரு பெரிய லெவலில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து வீக்லியில் நான் எடுத்தது. ஸோ நீங்கள் வந்து வீக்லியில் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்க இந்த ஹாரிசாண்டல் லைன் வந்து டார்கெட் லைன் வந்து டெய்லியில் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணது. ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஸோ 1888 டெய்லியில் நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 2032 தேர்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2411. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் எடுங்க. ஸோ ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் நான் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்மால் கேப் ஸ்டாக் கேஇசி. ஸோ இந்த கேஇசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்குன்றதுனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல எனக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயே வச்சுக்கிடலாம். ஸோ இந்த 762 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 971, செகண்ட் டார்கெட் 1234. ஸோ தேர்டு டார்கெட் நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் நான் ஒரு 2 ஸ்டாக்கை வந்து ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஸோ இந்த பேப்பர் செக்டார் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் 2 ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் இதோட சேர்த்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனை தான் உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. 1 2 3. ஸோ இது 4வது டைம் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் உடச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எதை வச்சு சொல்லணும்னா, இதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எங்கல்ஃபிங் நடந்திருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான எங்கல்ஃபிங். ஸோ இதை வச்சு நான் சொல்கிறேன், ஐடென்டிஃபை பண்ணுறேன். முன்னாடியே இல்லை எனக்கு வந்து இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமே நான் வாங்கிக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது சம்மந்தப்பட்ட மற்ற எஸ்எல் வந்து பார்க்கும்போது நான் இங்கே வச்சுக்கோங்க 487,
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் 547. நெக்ஸ்ட் டார்கெட் 635. இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்குது, அதையும் நம்ம ஓகே. அதாவது இது வந்து ஜேகே பேப்பர். ஸோ ஜேகே பேப்பரும் நீங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் வரல. ஏன்னா ஆல்ரெடி வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்லையும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அதோட டார்கெட் 397. செகண்ட் டார்கெட் 485. தேர்டு டார்கெட் அதோட 593. ஃபோர்த்து டார்கெட் 630. ஸோ இந்த பேப்பர் செக்டார் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில ஸ்டாக்ஸ்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ பிரேக் அவுட் ஆகும், ஏன்னா இப்போது இதோட இந்த பேப்பர் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஜேகே பேப்பரும் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரும் தான் உங்களுக்கு டாப் கேபிட்டலைசேஷனில். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்னும் சில ஸ்டாக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல் நம்ம முழுக்க அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.